இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுரை உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை ஞானத்தை புரிந்தருளும் bind the cast every unclean spirit, Father, mighty name of Jesus we pray. Amen. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. Hallelujah. இன்னைக்கு வந்து gift of fortitude, மன வலிமை என்ற ஒரு கிஃப்டுக்காக நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்க போறோம். பொறுமை நமக்கு தியானிக்க போகின்றோம். இயேசுவே நன்றி. கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும் ஆண்டவரே, மாற்றத்துக்கு ஏற்றபடியாக நடக்கக்கூடிய ஆவியானவரின் தூண்டுதலுக்கு ஏற்றபடியாக நடக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரின் திருவுளத்துக்கு ஆண்டவரின் திருவுளத்திற்காக நமக்கு இயல்பா வருகின்ற வலிமையை விட அதிகமாக மன வலிமை, ஆவியானவர் தருகின்ற மன வலிமை இருந்தால் நம்மளால செயல்பட முடியும். ஆண்டவருக்காக உயிரை கொடுத்தவர் ஸ்டீஃபன், அனைத்து புனிதர்களும் ஆண்டவருக்காக மறைசாட்சியா அவருக்காக உயிரை கொடுத்தவர்கள் வாழ்க்கையை சந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம அது புரிஞ்சுக்கலாம். எந்த பல இடத்துல வந்து நமக்கு இந்த துணிவு ஆண்டவரின் வார்த்தைக்காக, ஆண்டவர் நாமத்திற்காக இந்த துணிவுடன் செயல்பட ஆண்டவர் வந்து நம்ம குடும்பத்திலேயே பல நேரத்தில் இந்த துணிவுடன் செயல்படுவதற்கு நமக்கு தேவைகள் ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவரிடம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? மத்தேயு 10வது அதிகாரம் 32வது வசனம், மனிதர்களுக்கு முன்னாடி இது ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கா, நம்ம அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடைபிடிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தோம் என்றால் ஆண்டவருக்கு அது விருப்பமான ஒரு விஷயம். மத்தேயு 10:32 வாசிக்கிறீங்களா? மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். ஆமீன். மகிழ்ச்சியுடன் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த வேதனைகளை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். இது வந்து ஒரு சோகத்துடன் இல்லை, ஆண்டவர் துணிவுடன் இந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த சோகத்தை, வாழ்க்கையில வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஒதுக்கப்படுவோம். அந்த துணிவுடன் ஆண்டவரின் பேர் நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது, ஆண்டவர் திருவுளத்துக்கு ஏற்றபடியாக நம்ம நிற்கும் போது பலவிதமான வேதனைகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றுவார். மற்ற 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 ஒரு இது பல சூழ்நிலையில வந்து தூய்மையாக இருக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இந்த உலகம் நம்ம நண்பர்கள் கூட வந்து இந்த உலக ஆசா பாசங்களுக்கு அடிமையாக இருந்து செயல்படும் போது நம்ம தனிச்சையாக நிற்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கின்ற மிகப்பெரிய முக்கியமான ஒரு கிஃப்ட், ஆண்டவர் தருகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த துணிவு அப்படின்றது. ஸோ இது பல இடத்துல என் ஆஃபீஸில் என்னோட சகோதர நண்பர்களுக்கு நடுவில் நடந்த நிகழ்வுகள், ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், நிறைய சூழ்நிலையில இது உதவியாக இருந்திருக்கு. பல பேர் வந்து இத்தனை குழந்தைங்கலாம் தேவையில்லை, 2 குழந்தைங்க இருந்தாலே வந்து கஷ்டம் இந்த காலகட்டத்தில். ஆனா 3, 4, 5, 6 குழந்தைங்க இருக்கும்போது அதில் ஆசீர்வாதங்கள் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். மூத்தவர்கள் அவங்க பொறுப்பாக செயல்படுகின்றதை நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றவர்களுக்கு ஒரு பணிவிடை செய்வதோட முக்கியத்துவத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வாழ்க்கையில வந்து சின்ன வயசுலயே அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதோட ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். துணிவுடன் இந்த சமூகத்துல அந்த மாதிரி ஒரு செய்யறது அப்படின்றது ஒரு துணிவு நமக்கு தேவை. அது முக்கியமா இப்போ அது வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பல இடத்துல வந்து அதுக்கு வந்து கேவலமாக இல்லை அவமானப்படுத்துகின்ற விதத்துல பேசுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அது வாழ்க்கை நாட்கள் போக போக யாரெல்லாம் இது தவறாக பேசினார்களோ அதை வந்து ஆண்டவர் வந்து அதை ஆசீர்வாதமாக
அவங்களே பேசுற அளவுக்கு நாவின் பேச்சு எப்படி மாறும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். எப்ப வேணா ஆண்டவருக்கு ஏற்றபடியாகவும் மாற்றுவதற்கு வல்லமையானவர். யாரெல்லாம் வந்து இது இன்னும் எத்தனை குழந்தைங்கடா, இன்னும் எத்தனை குழந்தைங்கடா கேள்வி கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ம். ஆண்டவர் வந்து அதை ஆசீர்வாதமா மாற்றக்கூடியவர், வல்லமை வாய்ந்தவர். ஆனா இந்த உலகத்தை பயந்து நம்ம வந்து ஒதுங்கி நம்ம நடக்கும்போது, அது வந்து அதே அந்த துணிவில்லாத நம்ம இருக்கும்போது, ம், உலக சார்ந்த சிந்தனைக்கு ஏற்றபடியாக நம்ம வாழும்போது, ம், நமக்கு அது கடவுளை விட்டு விலகி செல்கின்றோம் என்றதை நம்ம உணர மாட்டோம். ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பது இந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை, பல விதத்துல சாட்சியாக நிற்பது அப்படின்னா, நான் குடிக்க மாட்டேன், பாவத்திற்கு நாங்கள் வந்து ஏதுவான செயல்களை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக நிற்கும் போது, மனித ஒரு மரியாதையை கால் கால்ல போட்டு நம்ம அதை மிதிக்கும் போது, இது ஒரு வாழ்க்கை முழுவதும் அது வந்து ம், ஒரு வேதனையாக இருக்கும். நம்ம ஒதுக்கப்படுவோம், தள்ளப்படுவோம், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். நம்ம யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு தனிமை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மோடு இருப்பார். இந்த துணிவுடன் செயல்படும் போது, ஆவியானவரோட அந்த வரத்தோட நம்ம செயல்படும் போது, வரம் மட்டும் இல்லை, ஆவியானவரோட வரம் மட்டும் இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் தருகின்ற ஆவியானவரோட கனி, பொறுமையின் கனியும் நம்ம இன்னைக்கு தியானிக்கின்றோம். பொறுமை எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கின்றோம் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கின்றார். பொறுமையோட மிகப்பெரிய ஒரு முக்கியமான மிக முக்கியமான கனி, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு கனி. யாக்கோபின் நூல் 5வது அதிகாரம் 7லிருந்து 11 வரைக்கும் வாசிப்போம். ஆண்டவரின் வருகைக்காக, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செயல்படுவதற்காக நம்ம பொறுமையோடு இருக்கின்றோமா? இன்னைக்கு கூட நம்ம அன்றாட நாள் இந்த பொறுமை நமக்கு தேவைப்படுகின்றது. இன்னைக்கு கூட வேலையில ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கஸ்டமரோட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து பல விதமான கேள்விகள் அவர் கேட்கிறார். பொறுமை இழக்கின்ற விதத்திற்கு சில கேள்விகள்லாம் வரும். ஆனா இந்த பொறுமை ஆவியானவர் சொல்ற அமைதியாக இரு, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆவியானவரோட நம்ம இருக்கும்போது, இந்த உலகம் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். நம்ம எல்லாமே உடனடியாக டக்கு டக்கு டக்குன்னு செய்யணும், நம்ம எதிர்பார்க்கின்ற விதத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். பொறுமை பல நேரத்தில் நம்ம பல பல பேர் நம்மளோட உறவாடும் போது நம்ம பொறுமையை இழந்துரும். என்ன இவ்வளவு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கோம், நம்ம பொறுமையை ரொம்ப இழந்துரும், ரொம்ப எளிதாக இழந்துரும். ஆனா பொறுமையோட நம்ம செயல்படும் போது நம்ம ஆண்டவருக்கு சாட்சி தருகின்றோம். யாக்கோபின் நூல் 5வது அதிகாரம் 7லிருந்து 11 வாசிக்கிறீங்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள், அவர் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியுமளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள், உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். ஆமீன். ஆமீன். பொறுமையுடன் துணிவுடன் செயல்படுகின்றவர்கள் தான் கடவுளோட பிள்ளைகள். விபிலியத்துல நிறைய வாசிச்சிருக்கோம். ஆமா. ஆனா என்ன ஆச்சரியப்படுத்த வைத்த ஒரு வசனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆச்சரியப்படுவோம். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஐயோ நிஜமாவா, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வசனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு வசனம் தான். திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 8வது வசனம். அதுல கோழைகள்
கொலைக்காரர்களோட இந்த கோழைகளையும் ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு. துணிவு அப்படின்றது சாதாரண விஷயம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆவியானவர் தருகின்ற ஒரு துணிவு அப்படின்றது நமக்கு ஃபார்ட்டிடியூட், நமக்கு இது எல்லாருக்கும் தேவை. துணிவுடன் செயல்படுவது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, முக்கியமான விஷயம் ஆண்டவரின் கண்ணிலையில. திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே 2ஆம் சாவு. ஆமீன். அதனால நீங்க துணிவோடும் கோழைத்தனமாக இல்லாம ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க, என்னை பத்தி தப்பா நினைச்சுக்குவாங்க, நான் மனித நம்ம மரியாதை போயிடுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரன் நம்ம நரகத்துக்கு தான் வந்து நம்ம செல்வோம் அப்படின்னு போட்டு. மத்தேயு 24ஆவது அதிகாரத்துல 13வது வசனம், கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கின்றவன் பாக்கியவான். கடைசி வரைக்கும் நம்ம துணிவோட, கடைசி வரைக்கும் நம்ம பொறுமையோட இருக்கின்றவர்கள் பாக்கியவான். மத்தேயு 24:13 வாசிக்கிறீங்களா? ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். ஆமீன். இந்த மன உறுதி அப்படின்றது நமக்கு இல்லை. நம்ம சாட்சியாக நிற்பதற்கு தயாராக இல்லை. ஆண்டவருக்காக செயல்படுவதற்கு ஆண்டவர் எல்லாம் நமக்கு செய்யணும். ஆனா ஆண்டவருக்காக நம்ம நிக்கணும் அப்படின்னா நம்ம தயாரா இருக்க மாட்டோம். அங்க இந்த சுயநலவாதிகளுக்கெல்லாம் வந்து கோழைகளுக்காக நிக்கிறவங்க வந்து விண்ணகத்துல இடம் இல்லை. யாரெல்லாம் நீங்க விவிலியத்தை எடுத்து வாசித்து பாருங்க, யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையா சந்தித்திருக்கிறார்களோ அவங்களாம் வந்து ஆண்டவர் மற்றவர்கள்கிட்ட போய் ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு அவங்க தயக்கமே படலை. எல்லாரும் ஆண்டவரை பத்தி போய் சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு சாட்சியா நிற்பது அப்படின்றது நம்ம கடமை. துணிவுடன் சாட்சியாக நிற்பது. அவர் துணிவு தருவார், அந்த கிருபை அவர் தருவார் நமக்கு. ஐயோ இதெல்லாம் என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி போறோம். மக்களுக்கு வந்து விண்ணகம் கிடையாது. ஆண்டவர் வந்து புரிந்து கொள்ள அழைக்கின்றார். ஆண்டவரோட வசனம் நான் வந்து எந்த விபிலியத்தில் எடுத்து பார்த்தாலும் இது இருக்கும். எந்த ஒரு ஆண்டவரானா நம்மளை ஆயத்தப்படுத்துவார். நீங்க அந்த துணிவு கேட்பதற்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா தருவார். சீடர்கள் இந்த துணிவுக்காக ஜெபித்தார்கள். தைரியத்தோடு உங்களுக்காக செயல்படுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்ற ஆண்டவரே. பொறுமையோடு இருக்கின்றவர்களாக, எங்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர் நம்ம எதிராக பல பேர் செயல்படுவாங்க. நம்ம அமைதியோட பொறுமையோட செயல்படும் போது நமக்குள்ள மேலான விஷயங்கள், நம்ம வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். திருப்பாடல் 27:14 வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 27:14 ஆண்டவருக்காக, ஆண்டவர் நேரத்திற்காக காத்திருக்கின்றவர்களாக மாறும்போது ஆண்டவருக்காக நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிகள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சில விஷயங்கள் நடக்கிறதுக்காகன்றது மட்டும் இல்லை, துன்பத்தில் நம்ம காத்து நிற்கும் போது, பொறுமையோடு காத்து நிற்கும் போது நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம உணர்வது கிடையாது. ஆண்டவர் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறார், நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனாலதான் பெரிய ஆண்டவர் என்ன மாற்றம், ஆண்டவர் கடவுளின் சாயல்ல நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 3-4 எடுத்து வாசிங்க. இன்னைக்கு வந்து நற்கருணை ஆண்டவர் முன்னாடி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை ஆண்டவர் வந்து சொன்னார். அதை வந்து சொல்றேன். இது வாசிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்துல 3-4 வாசிக்கிறீங்களா? அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆமீன். ஆமீன்.
இந்த துன்பத்தின் வழியாக பொறுமை இல்லைன்னா துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஆண்டவரோட நற்கருணை ஆண்டவரோட ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தின ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். பல சூழ்நிலையில் சில இடத்துல நான் வந்து நம்ம வெளியில போக வேண்டிய ஒரு அவசியங்கள் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமே ஒரு பெரிய உயர்வு, அது வந்து ஆன்மீகமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம். பழைய கம்பெனியில பார்த்தீங்கன்னா வேலை வேலை இல்லை, கொரோனா காலகட்டத்தில் வேலை இல்லை. கொஞ்ச நாள் ஒரு 20 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மடங்கா ஆண்டவரோட உயர்த்துதல். கொஞ்ச நாள் முன்னாடி வேற ஒரு குரூப்ல இருந்தேன், ஆன்மீகமா ஒரு குழுவில் இருந்தேன். இந்த குழுவில இருந்து வெளியில வர வேண்டிய சில சூழ்நிலைகள். அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய உயர்வு, நான் எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு பெரிய உயர்வு ஆண்டவர் தந்திருக்கிறார். சில சூழ்நிலைகள், நமக்கு அவமானமான சில சூழ்நிலைகள், நம்ம பொறுமையாக இருக்கும்போது, ஆண்டவர் அனுமதிக்கின்ற வேதனைகளை நம்ம வந்து பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது மேலான ஆசீர்வாதங்கள் நமக்காக வைத்திருக்கின்றார் அப்படின்னு நமக்குள்ள ஒரு மாற்றம் மட்டும் கிடையாது, மேலான ஆசீர்வாதங்கள் நமக்காக வைத்திருக்கின்றார் அப்படின்னு நம்ம உணர்வது கிடையாது. அதான் வேதனைக்குரிய விஷயம். கடவுள் வேதனைக்குரிய விஷயம். நம்ம ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் தான் ஆண்டவர் வந்து நினைவுபடுத்துகின்றார். ஆண்டவருக்காக காத்து நிற்கின்றவர்கள் நம்ம வந்து உயர்வோம். இந்த கழுகை போல் நம்ம உயர்வோம். ஏசாயா 40:31 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார். ஆமீன். ஆமீன். இந்த பொறுமையாக இருக்கின்றோம் என்றால் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்திருக்கிறார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் இல்ல, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரத்தில் 9வது வசனம். நம்ம சோர்வடையவில்லை என்றால் நல்லதை செய்வதில் நம்ம சோர்வடையவில்லை என்றால் தக்க ஒரு நேரத்தில் நம்ம வந்து அற்புதமான விஷயங்களை வந்து நம்ம அறுவடை செய்வோம். உறுதியான ஒரு விஷயம் ஆண்டவர் தருகின்ற வாக்குத்தத்தம். கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் 9வது வசனம் வாசிக்கிறீங்களா? நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆமீன். Praise the Lord. இது முக்கியம். அது ஒரு அற்புதமான விஷயம். இது வாழ்க்கையில நடக்கின்றதை நான் வந்து பார்க்கிறேன். பழைய ஆகமத்துல யோசேப்பின் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. யோசேப்பின் அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது? அவர் சகோதரிகளோட நல்ல ஒரு நிலையில இருந்தார். அவர் அவமானத்துக்கு செல்கின்றார். அங்க பாட்டிஃபரோட வீட்டுல வந்து ஒரு உயர்வு வருகின்றது. ஆனா அங்கேயும் வந்து அவர் அங்கிருந்து வெளியேற்றப்படுகின்றார். நல்லதுதான் செய்யறார், ஆனாலும் வெளியேற்றப்படுகின்றார். சிறைச்சாலையில அங்கேயும் ஆண்டவர் வந்து உயர்த்துகின்றார். அங்கேயும் நல்லது செய்யறார், ஆனா அவருக்கு வந்து அதுக்கு ஒரு பிரதிபலனும் கிடைக்கிறது கிடையாது. ஆனா அவர் பொறுமையாக இருந்தார். எந்த இடத்துல நன்மை செய்து அதுக்கு உங்களுக்கு நீதி கிடைக்காம இருந்திருக்கலாம். பல சூழ்நிலைகள் இது நடந்திருக்கும். ஆனா தக்க காலத்தில் ஆண்டவரோட உயர்வை நீங்க வந்து பார்ப்பீங்க. அது ஆண்டவரின் கடமை. நீதி செய்வது மனிதர்கள் கிட்ட இருந்து அந்த நீதி எதிர்பார்க்காதீங்க. கடவுள் கிட்ட இருந்து எதிர்பாருங்க. கடவுள் உறுதியாக நீதி செய்வார். அவரோட நேரத்தில் அவரு செய்ய வேண்டிய ஒரு நேரத்தில் அவர் அந்த நீதியை உங்களுக்கு செய்ய வேண்டியது அவரோட கடமை. அவர் உறுதியாக செய்வார். காத்துடலுங்க. நீதி அறுவடை செய்ய வேண்டிய நேரம் அருகில் வந்து இருக்கின்றது. நம்ம வந்து ஆண்டவர் அந்த கிருபைகளுக்காக, மேலான ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். பல ஜெபங்கள் உங்களுக்கு பல வருடங்களாக இது வரைக்கும் பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஃபார்ட்டிடியூட், துணிவுடன் பொறுமையுடன் காத்து நின்றீங்க. ஆண்டவரின் திருவுளம் நிறைவேறுவதற்காக மனம் தளராமல் காத்து நின்றீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு உறுதியாக ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நீங்க காத்து நின்றீங்க அப்படின்னு சொன்னா அவர் நீதி உங்களுக்கு செய்வார். அவர் உறுதியாக அவர் செய்வார். ஆண்டவர் செய்யற நீதி அப்படின்றது நீங்க எதிர்பார்ப்பதை விட மேலாக இருக்கும். ஆமென். நம்ம வந்து ஜெபிப்போம். உள்ளத்தை முழுமையாக அர்ப்பணித்து, கேள்விகளோடு அல்ல. ஆண்டவர் எனக்கு உறுதியாக நீதி செய்வார், அவர் நீதி வாய்ந்தவர், நிறைவானவர், நம்பிக்கையோட அர்ப்பணிங்க உள்ளத்தை. அவர் நீதியை நீங்க வந்து அனுபவிப்பீங்க. இயேசுவே நன்றி. இன்னைக்கு ஆண்டவர் தர வாக்கு தத்தம் இதுதான். திருப்பாடல்
92 அதுல 12 15 வாசிக்கிறீங்க. திருப்பாடல் 92 12 15. Psalms 92 12-15. நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். ஆமீன். ஆமீன். Praise the Lord. உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் ஆண்டவரே, கண்கள் காதுகள் ஐம்புலங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை தூய்மையாக்கும் ஆண்டவரே, விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, உண்மையிலான ஞானத்தை எங்களுக்கு தரும் ஆண்டவரே, துணிவுடன் செயல்பட, கோழையாக இல்லாமல் துணிவுடன் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்காக சாட்சியாக இருப்பதற்காக, உங்க வார்த்தைக்காக சாட்சியாக, உங்க திருமணத்துக்கு ஏற்றபடியாக சாட்சியாக இருக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பயத்தின் கட்டுகள் உங்களுக்கு சாட்சியாக இருக்கின்ற பயத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா தவறான சிந்தனைகள் நீங்க ஆண்டவரே. Cut every bondage, Father, in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. வல்லமையான நாமத்தினால ஜெபிக்கின்றோம். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு சாட்சியாக இருக்கின்ற எதிராக இருக்கின்ற எல்லா கட்டுகளும் இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் குடும்பத்தில், எங்கள் சமூகத்தில், எங்கள் வேலை செய்கின்ற இடத்தில், எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருக்கின்ற மாற்றம் ஆண்டவரே. ரத்தத்தால கழுவும், தூய்மையாக்கும், விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. ஞானத்தை பொழுது bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. God, every bondage, bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. பெற்றுக்கொள். Receive the gift of fortitude in the name of Jesus. துணிவின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the gift of fortitude in the mighty name of Jesus. ஆவியானவரே, உங்களோட ஒத்துழைத்து ஒரு கனி, இந்த பொறுமையின் கனியை கொடுக்கின்றவர்களாக எங்களை மாற்றம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். பொறுமையில்லாத பல வார்த்தைகளை சொல்லியிருக்கின்றோம் ஆண்டவரே. பொறுமையில்லாத நாங்கள் செயல்பட்ட சூழ்நிலைகளை மன்னியும் ஆண்டவரே. துணிவில்லாத கோழைகளாக செயல்பட்ட சூழ்நிலைகளை மன்னியும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். பொறுமையில்லாத உள்ளத்திலிருந்து எல்லா கட்டுகளும், இம்பேஷன்ஸின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பொறுமையின் கிருபை உங்களோட ஆவியானவரோட ஒத்துழைத்து பொறுமையாக இருக்கின்ற ஏசாவை போல் இல்லாமல் பொறுமையாக இருக்கின்றவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. துன்ப வேலைகளில் பொறுமையாக இருக்க எங்களை உதவி செய்யும் ஆண்டவரே. பதர்த்தம் அடையாமல் பொறுமையாக இருக்கின்றவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. ரத்தத்தால் கழுவும், தூய்மையாக்கும், விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Cut every bondage of impatience, cut every bondage of irritability, cut every bondage of anger in the name of Jesus. கோபத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Cut every bondage in the mighty name of Jesus. தலைமுறையாக வருகின்ற கோபத்தின் கட்டுகள், பொறுமையில்லாத கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Cut every bondage of generational, அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஞானத்தை பொழுதாலும் bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. ஆண்டவரின் ஒளி உங்கள் மேல பொழியப்படுகின்றது. Receive the peace of Christ. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி சொல்லட்டும். எல்லா சூழ்நிலையிலும் துணிவுடன் பொறுமையுடன் செயல்படுகின்றவர்களாக எங்களை மாற்றும் இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you my King. Praise you Savior. Praise you Healer. Praise you Redeemer. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus.
ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஹalleluya, praise the Lord. இங்கே இதயத்தை தொடும் ஆண்டவரே. துன்ப வேளையில் பொறுமையுடன் இருக்க, சிற்றின்ப நாட்டத்திற்கு இடம் கொடுக்காமல் பொறுமையுடன் இருக்க இயேசுவே நன்றி. உதவி செய்ய மாட்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. எல்லா சூழ்நிலையில் வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கணும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. வானம் திறந்து வெண்புறா போல எங்க வாரும் தூய் ஆவியானவரே, நெருப்பாக வாரும். Burn away everything that is not of the Father. வேரோடு எடுமாண்டவர் எல்லா ஆண்டவர் நடாத இந்த பொறுமைக்கு எதிராக இருக்கின்ற எல்லா விஷயங்களும் எங்கள் இதயத்திலிருந்து எடுக்கப்படும் ஆண்டவரே. தவறான சிந்தனைகள், பொறுமைக்கு எதிராக சிந்தனைகள் எடுக்கப்படும் ஆண்டவரே. பிழுது எரியப்படும் ஆண்டவரே, எரிக்கப்படும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஒரு ஆழமான மாற்றம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நன்றி 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 செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி சொல்லட்டும் ஆண்டவரே. சமாதானம். Receive the peace of Christ in the name of Jesus. இயேசுவே நன்றி. ஹalleluya. பொறுமையுடன் இருக்க ஆண்டவர் கிருபை தந்து கொண்டிருக்கின்றார். இயேசுவே நன்றி. ஹalleluya. ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ள துணிவுடன் ஆண்டவரோடு இணைந்து எல்லா சூழ்நிலையிலும் செயல்படுவதற்கு கிருபை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கின்றார். முட்டி போட்டு ஜெபிங்க. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the Holy Spirit in the name of Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. நன்றி. Thank you Jesus. Thank you Father. Thank you Holy Spirit, my helper. Amen. Hallelujah. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. நம்ம குடும்பத்திற்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். குடும்பத்தில் சமாதானத்தின் ஆவி வரட்டும். குடும்பத்தில் இந்த பொறுமையின் கிருபை பெறட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. அனைவரும் பெறட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. இந்த பிரிவினை, குடும்பத்தில் இருக்கின்ற பிரிவினை என் ஆவி விட்டு நகரட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. கட்டி நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Bind and cast every spirit of dissension in the name of Jesus. திருப்பாடல் 115 12வது வசனம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவே நன்றி. நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க, நம்ம வீடுகளை ஆசீர்வதிக்கின்றார். திருப்பாடல் 115 12வது வசனம். நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you my King. Praise you Savior. Praise you Healer. Praise you Redeemer. Amen. God bless you. Have a nice day. Thank you. Thank you.